பாருங்க, இங்க ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க எல்லாரும். அனைவருக்கும் வணக்கம். நான் சிரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த காணொலி நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் எடுக்கிறேன். பட் இந்த காணொலி வரப்போகிறது புதன்கிழமை. காரணம் என்னென்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு லைவ் போட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல என்னால் காணொலி அப்லோட் பண்ண முடியுமா இல்லையான்னு. என்ன காரணம்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போர் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க சரி, இந்தியாவிலேருந்து வந்தவங்க சரி, எல்லாம் துபாயில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ மாட்டிக்கிட்டதுனால நான் அதனால காணொலி போடாமல் விடலை. பட் காணொலி போடாமல் விட்டதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு அவசரமாக ஒரு கால் வந்துச்சு. என்னென்னா, நான் ஜெர்மனிக்கு மியூன்ஷன் ஏர்போர்ட்டுக்கு போகணும். என்ன காரணம்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலியை பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும் என்று சொல்லிக்கொண்டு, இப்போ டைம் 12:45 செவ்வாய்க்கிழமை. இந்த காணொலி புதன்கிழமை தான் வரப்போகுது, செவ்வாய்க்கிழமை. ஆனால் என்ன பிரச்சனைனா, என்ன காரணம்னா, இப்போ ஆக்சுவலி நான் ஒருத்தங்களை போயிட்டு பிக்கப் பண்ண போகிறேன். ஒருத்தங்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை போயிட்டு பிக்கப் பண்ண போகிறேன். அவங்க வர வேண்டியவங்க எப்போனா சனிக்கிழமை வந்திருக்கணும். சனிக்கிழமை வந்திருக்கணும். 28 வந்திருக்கணும். சனிக்கிழமை வந்திருக்கணும். ஆனால் துபாய் ஏர்போர்ட்டில் வச்சு டிலேன்னு போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் கேன்சல்னே போட்டுட்டாங்க. தென் துபாயில் ஹோட்டல் எல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு துபாயில் நடந்த போகிற நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. நேரடியான டைரெக்டாக பார்க்கக்கூடிய இல்லாட்டிக்கும் அவங்க இருந்த ஹோட்டலில் இருந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படி தப்பிச்சு தான் இப்போ மியூன்ஷனுக்கு வராங்க. அதாவது ஆக்சுவலி நீங்கள் யோசிக்கலாம், ஸ்விஸ்ஸுக்கு தானே வரணும், ஸ்விஸ்ஸில் இருந்தானே போடுவாங்க, ஸ்விஸ்ஸுக்கு தானே வரணும்னு. எஸ், ஸ்விஸ்ஸுக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் என்ன காரணம்னா, ஸ்விஸ்ஸுக்கு வரனா இன்னும் நாள் வெயிட் பண்ணணும். அதாவது இன்னும் துபாயில் இருக்கணும் ஸ்விஸ்ஸுக்கு ஃப்ளைட் விடுறதுக்கு. ஸ்விஸ்ஸுக்கு இன்னும் அவங்க ஃப்ளைட் விடலை. இது மியூன்ஷனுக்கு தான் இப்போ விட்டுருக்காங்க. அப்போ மியூன்ஷன்லேருந்து இங்கால வரணும். டவுட் என்ன, ட்ரெயினில் வரலான்னு? எஸ், பட் 3 கிட்ஸ். சரியா, 3 கிட்ஸ், அம்மா அண்ட் அக்கா ஒருத்தாங்க. அப்போது 5 பேரும் வரணும். ட்ரெயினோட கஷ்டம் தெரிந்தாங்க, லக்கேஜ் அண்ட் எல்லாத்தோடைய கஷ்டம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு கால் பண்ணாங்க வர முடியுமான்னு. கோட் கிரேஸ் லீவ் இருக்குனால நான் சொன்னேன் ஓகே நான் வரேன். அப்போ இங்கே இருந்து எனக்கு போகிறதுக்கு 4.5 hours எடுக்கும். 4.5 hours எடுக்கும். ஸோ அவங்களோட டைம் 7:30 தான் லேண்ட் பண்ணுறாங்க. நான் 7:30 லேண்ட் பண்ணால் எப்படியும் மினிமம் லாஸ்ட்டாக 3 மணிக்காச்சும் இறங்கணும். பிரேக் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறேன்னா. ஸோ இப்போது அதான் பார்க்க போகிறீங்க. மயும் இல்லை, நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் வியாவை பிக்கப் எடுக்கணும் தானே. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் எப்படியும் நாளைக்கு காத்தாலே ஆகும். அதாவது நீங்கள் இந்த காணொலி பார்க்குறதுக்கு ஒரு 6 hours முன்னாடி தான் நான் கண்டிப்பாக வந்துருப்பேன். அப்போது நாளைக்கு ஆயிரும். கண்டிப்பாக எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். நானும் இப்போ கிளம்ப போகிறேன். ஆக்சுவலி தெரியும் தானே, லாங் ட்ரைவ்னால் நமக்கு ட்ராக் பண்ணால் சரி. ஸோ ட்ராக் பண்ண போட்டுட்டு நல்ல வெதராக இருக்குது, கிளம்புவோம். கார் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கார் ஃபுல் செக் பண்ணிட்டு தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஜெர்மனிக்கு போகிறோம். சரியா, எனக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மியூன்ஷன் ஏர்போர்ட்டுக்கு போகிறது. கடவுள்கிட்ட கிருபையோடு சரி, கடவுள்கிட்ட துணையோடு சரி நாங்கள் கிளம்புவோம். ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம். அண்ட் எல்லாரும் மறுபடியும் சொல்கிறேன், சேஃபாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவங்களும் தப்பிச்சு வந்தால் போதும்னு தான் இருந்து, ஓகே மியூன்ஷனுக்குனாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கிட்ட நாங்கள் எப்படி வேணாலும் வீட்டுக்கு வந்துடுவோம்னு என்ன சொல்கிறது, அது உண்மைதான். ஏன்னா அந்த கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு நாங்கள் எப்படி வீட்டை வரணும்னு யோசிக்கிறத விட எப்படியாச்சும் தப்பிச்சு எங்கே லண்டனோ சரி, ஃப்ரான்ஸும் சரி, ஜெர்மனோ சரி வந்தால் போதும், எப்படியாச்சும் வந்துடலாம். இப்போ லண்டன்னாலும் ஓகே, லண்டனில் இருந்து ஃப்ளைட்டில். இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு, ஏன் மியூன்ஷன் ஏர்போர்ட்லேருந்து சூரிச் ஏர்போர்ட்டுக்கு வரலாம் தானே? வரலாம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, இங்கே அதாவது 40 kg லக்கேஜுக்கு எல்லாருக்கும் 40 kg படி பார்க்கணும்னா அதை பார்த்துட்டு நாங்களே போயிட்டு பிக்கப் பண்ணலாம். ஸோ வாங்க போவோம். ஏன்னா 2 வாரத்தில் தான் போகணும் லக்கேஜ்னால. அப்போ போயிட்டு போகும்போது சுவாரஸ்யமான இதுங்க இருந்துச்சு நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம். எல்லாரும் மறுபடியும் சொல்கிறேன், சேஃபாக இருங்க. தப்பிச்சு வந்தால் போதும்னு தான் இருக்கோம் நாங்கள் எல்லாரும். பட் சேஃபாக இருங்க. துபாயிலேருந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா சரி, கட்டார்லேருந்து பார்க்குறவங்க இருந்தால் சரி, ஸ்டே சேஃப். உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டே சேஃப்.
ஓகே, இப்போ கிளம்ப போகிறோம். ஃப்ளைட் லேட்டு. நான் 9:30க்கு தான் ஃப்ளைட்டு வருதா அடித்து பார்த்தோம். ஃப்ளைட் வராதுல. ஸோ 9:30க்கு தான் வருதுபடியாக இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கேட்போம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரேயர் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் கிளம்புறோம். லைக் ஆல்வேஸ் ஒரு தூரம் பயம் போகும்போது எப்போவும் கடவுள் எங்களோட துணை இருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரிங்க்ஸையும் போயிட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து ரோட்டில் எதுவும் சுவாரஸ்யமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக காமிக்கணும். ஸோ வாங்க மியூன்ஷனுக்கு போகலாம். ரெட் புல் தான் வாங்க போனோம் மெயினாக. ஏன்னா எந்த பயணம் போனாலும் ரெட் புல் வச்சிருக்கிறது வளமை. காரணம் என்னன்னா, இப்போ எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 4.5 hours டிரைவிங், டிராஃபிக் எதுவும் இல்லைன்னா. ஸோ அங்கே 9:30க்கு வரோன்னா இது பிளான்ட் இல்லை. நான் சொன்ன மாதிரி திடீர்னு இது வந்து எடுத்த முடிவு, திடீர்னு கிளம்புறோம். ஸோ பிளான்ட் எதுவுமே இல்லை. பிளான்ட்னா ஏர்லியாகவே எதுவும் வடிவாக செய்திருக்கலாம். ஆனால் இது பிளான்ட் இல்லை, திடீர்னு எடுத்த முடிவு. சில நாளில் சில நேரத்தில் திடீர்னு அவசரத்தில் திடீர்னு எடுக்கிற முடிவு, எதிர்பார்க்காம எடுக்கிற முடிவு அப்படித்தான் நல்லதாக அமையும். ஸோ இப்போ நல்ல வெதரும் இருக்குனால ஓகேயா இருக்குது எங்களுக்கு. நாங்கள் கிளம்புறோம். சுவாரஸ்யமாக ரோட்டில் எதுவும் வந்துச்சுன்னா நாங்கள் காமிக்கிறோம். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம். டைம் வந்து டிலேன்னு போட்டுருந்துச்சு. இப்போ சரியான டைமுக்கு தான் வருதா. ஸோ ஜெர்மனில் தெரியும் தானே மோஸ்ட்லி வந்து நாம் ஜெர்மனில் மோஸ்ட்லி தெரியும் தானே என்னென்னா ஸ்பீட் லிமிட் சில இடங்களில் இல்லை, அன்லிமிட்டட் ஸ்பீட் தான். ஸோ அதே மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரைவ் பண்ணுவோம். ஏன்னா டைமுக்கு வரனால நாங்கள் அந்த டைமுக்கு நிற்கணும். அவங்க வந்து வெளியே வெயிட் பண்ணக்கூடாது. நாம் போயிட்டு வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது. அதனால் நாங்கள் சேஃபாக போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4 hours இருக்குது. ஆனால் டைமுக்கு வந்துடும் அப்டேட்டை பார்த்தோம். ஓகே, கிளம்பிட்டோம். நல்ல வெதராக இருக்குது. அங்கே முன்னுக்கு பாருங்கள், எல்லாம் லாரிஸ் தான். ஸ்விஸ்ல இருந்தால் எல்லா லாரியும் போகுது. அண்ட் என்ன பிரச்சனைனா, இந்த டைமுக்கு வந்து ஒர்க் முடிகிற டைம் சரியா, அதனால டிராஃபிக் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டை காட்டுறேன். அப்படி இல்லைன்னா எதுவும் சுவாரஸ்யமாக வந்துச்சுன்னா அதுகளை காட்டுறோம். இங்கே பாருங்கள், இன்னும் 2.5 hours, லைக் 2 hours and 45 minutes இருக்குது. ஆனால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் செய்யலாது. இவ்வளோ தூரத்துக்கு இப்போ டிராஃபிக் இருக்க போகுது. இங்கே காட்டுங்க இருக்கா, இவ்வளோ தூரத்துக்கு இப்போ டிராஃபிக் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே டிராஃபிக் இருக்க போகுது. அங்கே முன்னுக்கு பாருங்கள் அப்படியே டிராஃபிக் ஆகிக்கிட்டு இருக்கு. இனி நாங்கள் நினச்ச ஸ்பீடில் போகலாது, 120 தான். ஆனால் ஓகே, 2 hours and 44 minutes இருக்குது. வித் காட் கிரேஸ் நல்லபடியாக வந்துடும். சரி, அங்கால போயிட்டு தொடர்வோம். இதை காட்டுவோன்னு தான் காமிச்சோம். இனி ஐ திங்க் பிரேக் எடுத்தோன்னா பிரேக்கில் காட்டுறோம். அப்படி பிரேக் எடுக்காமல் போய்கிட்டு இருந்தோன்னா அங்கே போயிட்டு காணொலியை தொடர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் ஒரு 1 hour and 30 minutes தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இப்போ டைம் வந்து 6 மணி ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள் எப்படி பனிமூட்டமாக இருக்குன்னு. இந்த பக்கம் நாங்கள் வந்த பாதையில் பார்த்துட்டு இருந்தீங்க, நல்ல வெயிலாக இருந்தது. இப்போ பனிமூட்டமாக இருக்குது. என்னன்னு சொல்கிறது, எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தானே மியூன்ஷன் ஏர்போர்ட். நான் சொல்லியிருக்கேன், திடீர்னு வரனால தான் ஒரு பிளானும் இல்லாமல் வரோம். ஆனால் இப்படி பனிமூட்டமாக இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. நான் வேறு நம்பி டிஷர்ட்டோட வந்துட்டேன். ஓகே, பரவாயில்ல, என்ன செய்கிறது. இன்னும் 1 hour and 30 minutes. இன்னும் இது வரைக்கும் ஒரு இடத்தையும் பிரேக் எடுக்கலை. அங்கே போயிட்டு தான் எடுப்போம். ஏன்னா ஃப்ளைட்டும் 7:30க்கு வந்துடுமா. நாங்கள் போகிறதுக்கும் 7:30 ஆகிடும். எப்படியும் வெளியே வர 8 மணி 8 கால் ஆகும், அது வேறு விஷயம். பட் என்ன இருந்தாலும் நாம் போயிட்டு ஏர்லியாக நின்னா சரி, அவங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஆனால் பாருங்கள் எப்படி பனிமூட்டமாக இருக்குண்டு. திடீர்னு அந்த வின்டர் திரும்பி வந்த மாதிரி இருக்குது. இப்படி இது அன்லிமிட்டட் ஸ்பீட் தான். இங்கே பாருங்கள் அப்படி ஓடுறாங்கன்னு, அன்லிமிட்டட் ஸ்பீட் தான். ஆனால் எங்களுக்கு வேணாம், நாங்கள் எங்களோட ஸ்பீட்லேயே போவோம். ஸோ யா, என்ன சொல்கிறது, திடீர்னு குளிரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உடனே ஹீட்டரும் போட்டுட்டோம் காருக்கு. இன்னும் 1 hour 30 minutes நாங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு காணொலியை தொடர்றோம். ஸோ நாங்கள் இன்னும் ஒரு 1 hour and 30 minutes போயிட்டு காணொலியை ஏர்போர்ட்டில் தொடர்றோம். அங்கே வாங்க சந்திப்போம். யா, இப்போ டைம் வந்து சரியாக 7:49. செக் பண்ணும்போது
இப்போ போட்டிருக்காங்க என்னென்னா ஃப்ளைட் வந்து டிலேன்னு. அண்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். சரியா 7:49க்கு வந்துட்டோம். ஆனால் ஏர்போர்ட்லேருந்து திரும்பி பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஏன்னா திரும்பி போகும்போது பெட்ரோல் காணாது. அப்போது திரும்பி அடிச்சுக்கிட்டு போகணும். அவங்களோட வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியும் தானே, டைம்லாம் நம்ம எங்கே எல்லாம் டைம் வந்து எங்களால் கவர் பண்ண முடியுமோ அங்கே டைமை கவர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ பெட்ரோல் அடித்து போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகணும். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து போகணும். ஆனால் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு. இங்கே ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு. ஏன்னா எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ ஃபைனலி வந்துட்டோம். ஒரு அதிரடி முடிவோடு நாங்கள் எடுத்த இது எல்லாம் சேஃபாக இருங்க, அதான் முக்கியம். சேஃபாக இருங்க, சரியா? ஓகே, நான் தப்பாக சொல்ல வரல. ஏர்போர்ட் பார்க்கிங்கில் இருக்கோம். டெர்மினல் 1க்கு வந்திருக்கோம். ஆனால் எனக்கு இந்த பார்க் ஹவுஸை பார்த்ததே என்னென்னு சொல்கிறது, கொலம்போவில் இருக்கிற பார்க்கிங்ஸ் மாதிரி இருக்குது. இதை பார்க்க எப்படி சொல்லணும். ஓகே, நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள். ஓ, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. உள்ள நல்லா இருக்கு. உள்ள செம்மையாக இருக்கு. டெர்மினல் 1க்கு போகணும் நாங்கள். ஆனால் ஓ, லேராக இருக்கு. ஒரு கடை ஒன்றும் காணும். வாழ்க்கையில் அடிக்கடி சுவாரஸ்யமாக நடக்கணும். சுவாரஸ்யமாக நடக்காட்டிக்கு போர் அடிக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ எனக்கு பார்க்க ஷாப் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நானும் எதிர்பார்த்து ஓகே பாப்பா எத்தனை மணிக்கு வருதுண்டு. துபாயிலேருந்து தான் வருது. துபாயிலேருந்து வெளிக்கிடும் போதே லேட் ஆச்சுன்னு தெரியுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் நினச்சேன் வெளியே நிற்போம்னு. வேணாம் வெளியே நிற்போம்னு. ஆனால் வந்தேன்னா துபாய் ஏர்போர்ட்டை எடுக்கலாம் தானேன்னு. ஓகே, 9:25க்கு தான் தெரியுதா? எப்படி தெரியும்? 9:25க்கு தான் லேண்ட் ஆகுதான். பட் பிளான் வாஸ் 7:30க்கு. இட்ஸ் ஓகே, லைஃப்பில் எது தான் பிளான் படி நடக்குது. டெர்மினல் 1 எனக்கு எதுன்னே தெரியலையே, போயிட்டு பார்க்கணும். பார்ப்போம். நாங்கள் கிட்ட போயிட்டு சொல்லி போட்டு பின்னாடி போக மாட்டிங்களா? நாங்கள் கிட்ட போயிட்டு காணொலியை தொடரணும். என்னை தேடணும் இனி, சரியா? ஏன்னா இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு வர்றது உங்களுக்கும் போர் அடிக்கும். இதுதான் இங்கே ஏர்போர்ட். இப்போ நான் இதில் போய்கிட்டு இருக்கேன் தெரியுமா? வாக் பண்ண தேவையில்லை. பட் நான் வாக் பண்ண விரும்பினேன். பட் நான் உங்களை இப்படியே வைக்க போகிறேன், சரியா? இப்படி வச்சுட்டு நான் வாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நினைக்கிறீங்க. இது இப்படி எலிவேட்டர் மாதிரி இருக்குது. பட் இப்படி நடந்து போகலாம். அதாவது நார்மலாக நடக்கிறத விட கொஞ்சம் என்ன சொல்கிறது, வாக்கிங் ட்ரெட்மில் நடப்பாங்க தெரியுமா, அப்படி இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் டிக்கு போகணும். டி செக்ஷன் டியில் தான் நிற்காங்க வருமா. ஸோ அங்கே வரைக்கும் போகணும். இப்போ நாங்கள் பிக்கு கிட்ட தான் வந்திருக்கோம். என்ன ஃபேஸில் டயர்ட் தெரியுதா? கண்ணுக்கெல்லாம் தூக்கம் இல்லை, அதான் ட்ரூட். இனி இப்போ இங்கேருந்து 9:30க்கு தான் ஃப்ளைட் வரும், சரியா? 9:30க்கு ஃப்ளைட் வந்துச்சுன்னா எப்படியும் வெளியே வர 10 ஹால் ஆகும். ஸோ 10 ஹாலில் இருந்து நேரம் 10 ஹாலில் இருந்து 4 மணித்தான கணக்கு பாருங்கள். இப்போது நானும் அம்மா தான் வந்தோம். இங்கே பாருங்க, நானும் என்னோட மம்மியும் தான் வந்தோம். இப்போ நிற்காம வந்தனால ஓகே, மம்மி என்னபடியாக அவங்க சொல்வழி கேட்பாங்க. நிற்க முடியாது மம்மி என்ன சொன்னால் நிற்காமல் போகலாம். இது இப்போ கூப்பிட வந்தவங்க நிற்கணுன்னா நிற்க தான் வேணும் என்ன. ஸோ வேறு வழி இல்லை. பட் என்ன நிற்காம வந்துட்டோன்னா அந்த டயர்ட் தெரியாதுன்னு தான் வந்தது. அண்ட் டிராஃபிக் இல்லை பெருசாக. நான் காமிச்சிருப்பேன், ஒரு இடத்துல மட்டும் டிராஃபிக் இருந்துச்சு. பட் மிச்ச இடங்களில் டிராஃபிக் இல்லாதபடியாக ஓகே வந்துருச்சு. பார்த்தீங்களா வாழ்க்கையை? ஸ்விஸ்ஸுக்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு எங்கே வந்து நிற்கிது. அவங்க துபாயிலேருந்து ஸ்விஸ்ஸுக்கு வர டைமுக்கு நான் வந்து ஸ்விஸ்ஸில் இருந்து மியூன்ஷன் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். அவ்வளோதான். சிடி அங்கே முன்னுக்கு காட்டிருக்காங்க. ஆனால் பெரிய ஏர்போர்ட், சரியா? பெரிய ஏர்போர்ட், அதான் ஒன்று.
பண்ணுற வேலை சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குல்ல. ஒரு மனிதருக்கு தூக்கம் இல்லைன்னா, ஒழுங்கான தண்ணி உடம்புல இல்லைன்னா இப்படி தான் செய்வாங்க. மென்டல் தனமான வேலைங்க தான் செய்வாங்க. சரியா? அதுக்காக நான் மென்டல்னு சொல்ல வரல. பட் அந்த டைமில் ஆக்சிஜன் குறையும் தானே பிரெயினில். ஆக்சிஜன் குறையும் போது நாம் ஹாலிசினேஷன் செய்வோம். அந்த ஆக்சிஜன் குறையிற டைமில் நாம் வந்து நிறைய கற்பனைங்க செய்வோம். ஏன்னா பிரெயினில் வந்து ஆக்சிஜன் குறையுது. அதான் இப்போ எனக்கு நடக்குது. ஏன்னா தூக்கமும் இல்லை, தண்ணியும் குடிக்கல இன்னும். ஸோ எனக்கு குடிக்கணும். டி நாங்கள் ஆனால் டிக்கு போகணும். இங்கே தான் ஓகே போவோம். எவ்வளோ லேயராக இருக்குன்னு பாருங்கள். லேயர் மீன்ஸ் காலியாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ காலியாக இருக்குது. ஒரு ஏர்போர்ட் இப்படியா இருக்கும்? எனக்கு இது ஹீத்ரோ ஏர்போர்ட் பார்த்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. ஆனால் என்னன்னு சொல்கிறது, எல்லாமே செல்ஃப் சர்வீஸாக வந்துடுச்சு இப்போது. வாரது கரெக்டான டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம். கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் கலைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ இது எங்கட ஏர்போர்ட்னா கொஞ்சம் ஆளுங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இது என்னென்னா, நாங்கள் நிற்கிற கேட்டுக்கு முன்னாடி 3 டிவி சேனல்ஸ் வந்து நிற்கிறாங்க. அதாவது லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து நிற்கிறாங்க. துபாயிலேருந்து வரவங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. அதை நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோம் தானே. ஸோ ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று குடிப்போம் ஒன்று. அப்போ டிவி சேனல்ஸ் வந்து நிற்காங்க. நான் காமிக்கிறேன், லைட்டாக முடிஞ்ச காமிக்கிறேன். பட் எல்லோரும் ரெடியாக நிற்கிறாங்க அதை எடுக்கணும்னு அதுக்கு. ஆனால் 9:25 தான் வரும்னு சொல்லியிருக்கு. எங்களுக்கு சரியாக 20 நிமிஷம் டைம் இருக்குது இந்த இடத்துல இருந்து டீ குடிக்கவும் ஸ்ப்ரைட் குடிக்கவும் ஏதோ குடிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அங்கிட்டு போயிட்டு டிவி சேனல்ஸ் வந்திருக்காங்க. மேபி இப்போ தான் நிறைய பேர் வராங்க டிவிலேருந்து. நினைக்கிறேன் நாங்கள் அப்படியே கீழே போகலாம். அங்கால ஒருக்க போயிட்டு பார்த்துட்டு அப்படியே கீழே போகலான்ட்டு. நான் உங்களுக்கு டிவி சேனல்ஸை காமிக்கிறேன். சரியா? அது உண்மை தானே. யார் இப்போது கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களும் சரி, இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்களும் சரி, அந்த காலத்தில் சண்டை பார்த்துருப்பாங்க. இல்லைன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பாங்க, சண்டை பார்த்துருப்பாங்க. அவங்கள கஷ்டத்தை வந்து சும்மா ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அதே மாதிரி தானே இப்போவும் துபாயில் இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கும். அந்த உயிரை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு. பட் அவங்க அந்த இடத்துல பட்ட கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை யாராலையும் சொல்ல முடியாதுன்னு. இப்போ ஒவ்வொரு ஈழ மக்களுக்கு தெரியும் அவங்க பட்ட வேதனை எப்படி இருந்திருக்கும்னு. அந்த டைமில் செல் போடும்போது சரி, எல்லாம் என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி தான் இப்போ அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. கடவுள் கிருபையினால சில பேர் வந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு வந்துட்டாங்க. சில பேர் இப்போ அங்கே இருக்காங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு வந்தவங்களும் சில பேருக்கு வந்து அதோட பாதிப்பு இருக்குது. ஓகே ஆட்டி, இது போத்தில் கொடுக்காம அப்படி கொண்டு போக வேண்டியதா? அப்படி கட்டிக்கு வேணுங்க. இங்கே ஜெர்மனில் எப்படின்னா, இந்த சைன் போட்டிருக்கோம். இதை திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபண்ட் கிடைக்கும். ஃபண்ட்னு தமிழில் அதுக்கு உரிய காசு கிடைக்கும். அந்த போர்ட்டலுக்கு உரிய காசு கிடைக்கும். அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, ரோட்டில் எந்த குப்பையும் போடாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு இப்போ டைம் வந்து போச்சு. ஆமாம், டைம் வந்து 8:42. இன்னும் ½ அன் ஹவர் இருக்குது.
நேற்று நான் லைஃப்பில் இந்த காணொளி நாளைக்கு தான் வரும். நாளைக்கு மீன்ஸ் உங்களுக்கு புதன்கிழமை வரும். இன்னைக்கு செவ்வாயா புதனா? செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை. நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எடுக்கிறேன், பட் புதன்கிழமை தான் போடுவேன். நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. சடன் முடிவால் தான் இதை எப்படி எடுக்கிறோன்னு. Infantas of the Vita Lecta had planning Infantas is most likely ஓகே, கேமராடையும் அவங்க ரெடியாக இருக்காங்க. அவங்ககிட்டே போவோம், எடுப்போம். நாங்கள் ப்ளாக் எடுத்துக்கிட்டு போகும்போது காமிக்கிறோம் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தருணம் இது. ஃபைனலி லேண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ண தருணம் வந்துருச்சு. சரியா, அந்த தருணம் வந்துட்டு அந்த தருணத்துக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன சொல்கிற, ஒரு படப்படப்பான ஒரு தருணம். எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சொல்லி வேலை இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் துபாயிலேருந்து மியூனிஷனுக்கு விட்ட ஆட்கள் வந்து எல்லோரும் மோஸ்ட்லி இயலாதவங்களுக்கு தான் அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரியாரிட்டி இயலாதவங்களுக்கு தான் அந்த ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மட்டும் வரட்டும்னு. அதனால தான் ஸ்பேஸுக்கு கிடைக்கல. அண்ட் ரிப்போர்ட்டர் நிறைய இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அது எந்த சேனலில் வரும்னு எனக்கு தெரியாது, பட் வரும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த டிக் தருணம் இருக்குது தானே, அந்த டிக் தருணத்துக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அக்கா எழுதிட்டா, வந்துட்டோம், ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டுது, உள்ளுக்கு தான் இருக்கோன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, பெரிய பாதுகாப்போடு தான் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. பெரிய பெரிய பாதுகாப்பு, நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாதுகாப்பாக. ஸோ சொல்லி வேலை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்குறேன், இப்படி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்போ பார்ப்போம் நாங்கள் என்ன மாதிரி நடக்குன்னு. ரெண்டாவது ஆள் வந்தாச்சு, மறைச்சு கொண்டு வரா. எல்லாரும் வராங்க. இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஓடுறாங்க, விட்டா போதும் ஓடுறாங்க. சரியா, நாங்கள் வெயிட் பண்ணுவோம். வராங்க. எல்லாரும் விட்டா போதும் ஓடிட்டாங்க. அதாவது இது கிட்டத்தட்ட கொரோனா டைம்ல வந்து ஐசோலேட் பண்ணி வச்ச மாதிரி தான். ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க இன்டர்வியூக்கு. ஸோ எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாரும் ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி அக்கா அவங்க வந்துட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எல்லாரும் சேஃபாக வந்துட்டாங்க, அதுவே போதும். ஃபைனலி இப்போது டைம் வந்து 4:11. வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க எல்லோரையும் ட்ராப் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4:11. அவங்க எல்லோரும் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டை வந்தாச்சு. எல்லோரும் சேஃபாக வந்துட்டாங்க, அதுவே போதும். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி. என்ன, ஒரு வார் நடக்கிற இடத்த இருந்து வெளியே வர்றதுன்றது இப்போ புலம்பெயர்ந்த மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நீங்கள் அதை தான் அனுபவிச்சிங்க. ஸோ ஃபைனலி வெற்றிகரமாக வந்துட்டாங்க. அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு. ஆஃப்டர் நாங்கள் 3:30 சம்திங் 4:30 சம்திங் ஏதோ கிளம்பினோம். வீட்டுக்கு வந்துட்டோம் 4:30 சரியா. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வேறு ஒரு காணொளி வரும். நீங்கள் இந்த காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹோப்ஃபுல்லி நான் தூங்கிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் தூங்கினேன் போயிட்டு. ஸோ நீங்கள் இந்த காணொளி பாருங்கள், நான் தூங்குறேன். நாளைக்கு இன்னொரு காணொளி சந்திக்க முடியும். உங்களுடைய விடைபெறுகிறேன், உங்கள் திரு. பாய்.